வெல்கம் டு என்ட்ரியா தமிழ். ஒவ்வொரு வாரமும் நியூஸ் ஆஃப் த வீக் அப்படிங்கிற இந்த சீரீஸ்ல நம்ம முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நிகழ்வுகளோட ஒரு பிரீஃபா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில நவம்பர் மந்தோட லாஸ்ட் எபிசோட் 4 அந்த நியூஸ் ஆஃப் த வீக் சீரீஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ட்ரி ஆப் தமிழ் அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இந்த நியூஸ் ஆஃப் த வீக் சீரீஸில் என்ன நியூஸை பற்றி ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஐபிஓ, ஆரம்ப பொது வழங்கல் இல்லாட்டி ஆரம்ப பொது சலுகை அப்படின்னு தமிழ்ல குறிப்பிடுவாங்க. இங்கிலீஷ்ல இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இது ஒரு எக்கனாமிக் டேர்ம். ஸோ இதுக்கான தமிழாக்கம், சரியான தமிழாக்கம் சில புக்ல பார்க்கலாம். அது ஆரம்ப பொது வழங்கல், ஆரம்ப பொது சலுகை அப்படின்னு 2-3 இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பிரீஃபா நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க, ஏன் இது நியூஸில் வருது, ஏன் நம்ம ஐபிஓ பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரீசெண்டாக பேடிஎம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, பேடிஎம் உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு ஆன்லைன் கம்பெனி. இந்த பேடிஎம் கம்பெனி ரீசெண்டாக ஐபிஓக்கு ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணாங்க. இதான் வேர்ல்ட்ஸ்லேயே லார்ஜஸ்ட், சாரி இந்தியாவிலே லார்ஜஸ்ட் ஐபிஓ, மதிப்பு வகையில் அதிக மதிப்புடைய ஒரு ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் ரிலீஸ் ஆச்சு. ஸோ மார்க்கெட்டில் ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பேடிஎம்க்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கல. அதுவும் இல்லாமல் இந்த பேடிஎம் பார்த்தீங்க அப்படின்னா, இது இது ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கை ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணலை. அதே மாதிரி இதில் கிரே ஐபிஓ அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. கிரே மார்க்கெட், கிரே ஐபிஓ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் என்ன, இது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதலாவதா இந்த நியூஸ் எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா, பேடிஎம் ரிலேட்டடா. பேடிஎம் இப்போ ரீசெண்டாக இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ல ஐபிஓல ஷேர்ஸ் எல்லாம் வெளியிட்டாங்க. ஸோ ஐபிஓ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கம்பெனிஸ்லாம் ஆல்ரெடி இருக்கு. கம்பெனிஸ் ஆல்ரெடி நடந்து நல்லா ஓரளவுக்கு போயிட்டு இருக்க கம்பெனிஸ் அவங்க ஃபண்டு ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா, அவங்களுக்கு காசு தேவை இல்லையா? கம்பெனிஸ் நடத்துறதுக்கு கண்டிப்பாக காசு தேவை. இப்போ ஃபண்டு ரைஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா, எந்தெந்த வகையில எல்லாம் ஃபண்டு ரைஸ் பண்ணலாம் அப்படின்னா, முதல் வகையில என்ன பண்ணலாம் அப்படின்னா லோன் வாங்கலாம். கரெக்டுங்களா? அவங்க ஏதாவது பேங்க்ல லோன் வாங்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட லோன் வாங்கலாம், ஏதாச்சும் கம்பெனிஸ்ட லோன் வாங்கலாம். இந்த மாதிரி லோன்ஸ் வாங்கலாம். இல்ல வேற எப்படியெல்லாம் கடன் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட ஆல்ரெடி இருக்கும் இல்லையா, அந்த காசு போடலாம் ஃபண்டிங்ல இல்லையா. ஆல்ரெடி அவங்க சம்பாதிச்சிருப்பாங்க, இல்ல கம்பெனி இவ்வளவு தூரம் நடந்திருக்கு அப்படின்னா அதுல அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் இருந்திருக்கும், சேவிங்ஸ் இருந்திருக்கும், அதை இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னொரு மூணாவது வழி என்ன அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அப்படி இல்லாட்டி ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்ற பங்கு சந்தையில என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க ஃபண்டை கலெக்ட் பண்ணலாம். பங்கு சந்தையில இருந்து யார்கிட்ட ஃபண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, டைரக்டா மக்கள்கிட்ட இருந்தும் கலெக்ட் பண்ணலாம். நம்மள மாதிரி டைரக்டா மக்கள், இண்டிவிஜுவலா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட இருந்து அவங்க காசு வாங்கிக்கலாம். இல்ல ஏதாச்சும் பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த கம்பெனிஸ்ல இருந்து காசு வாங்கிக்கலாம். இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஏன் மோஸ்ட் ப்ரிஃபரபிள் ஆப்ஷனா இருக்கும் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுல நம்ம எவ்வளவு தூரம் ப்ராஃபிட் கிடைக்குதோ அந்த ப்ராஃபிட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவைட் ஆகி, அதாவது ஸ்ப்ரெட் ஆகி எல்லாத்துக்குமே பங்கு பங்கு சந்தைன்னே சொல்லியிருக்காங்க. அந்த பேர்ல இருக்கு பாருங்க, பங்கு சந்தைன்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சந்தையில யார் யாரெல்லாம் பங்கு பெறாங்களோ, யாரெல்லாம் இந்த இன்வெஸ்டர்ஸா இருக்காங்களோ, அவங்க ப்ராஃபிட் லாஸ் ரெண்டுலயுமே அவங்களுக்கு பங்கு இருக்கு அப்படிங்கிறது இந்த பங்கு சந்தை. அதாவது இப்ப லோன் எடுத்துட்டீங்க அப்படின்னா கம்பெனி லாஸ் ஆகுதோ இல்ல கம்பெனி நல்லா பண்ணுதோ, நீங்க அந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி நம்ம சேவிங்ஸ் பணத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒருவேளை கம்பெனி நல்லா வந்துச்சுன்னா மொத்த லாபமும் நம்மளுக்கு, ஒருவேளை கம்பெனி நல்லா வரல அப்படின்னா மொத்தமும் லாஸ் ஆயிரும். இந்த ரெண்டு பாசிபிலிட்டியில். ஆனால் இந்த ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறாங்களே இன்வெஸ்டர்ஸ், ஒருவேளை ப்ராஃபிட் ஆச்சு அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட், ஒருவேளை லாஸ் ஆச்சு அப்படின்னா அந்த லாஸ் எல்லாத்துக்குமே ஷேர் ஆகும். ஸோ இதனால ரிஸ்க் கம்மியாகும். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் அவங்களோட ஐடல் மணியை ஒரு நல்ல ஐடியாவில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதனால ஷேர் மார்க்கெட் கான்செப்ட் ரொம்ப ஃபேமஸான கான்செப்ட், ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருக்கு. ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா, வருஷத்துக்கு ஓகேங்களா, இயர்லி எடுத்துட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 10 ஐபிஓஸ் வந்துட்டு இருக்கும். ஐபிஓஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்றேன். இப்போ ரீசெண்டா பேடிஎம் ஐபிஓ வந்துச்சு. இயர்லி 10 ஐபிஓ வந்துட்டு இருக்கும். ஆனா இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த பேண்டமிக் அப்புறம், பேண்டமிக் டைம்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மந்த்துக்கு 10 ஐபிஓ வருது. ஸோ அந்த அளவுக்கு நிறைய பேர் பங்கு சந்தையில நிறைய கம்பெனிஸ் இது பண்றாங்க, ஷேர்ஸை வெளியிடுறாங்க. அதனால ஐபிஓஸ் நிறைய வந்துட்டு இருக்கிறதுனால நியூஸ்லயும் நிறைய அளவு வந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பேடிஎம் இப்போ ரிலீஸ் பண்ணுச்சு, இருக்கிற லார்ஜஸ்ட், இந்தியாலேயே லார்ஜஸ்ட். அதே மாதிரி ஜொமேட்டோ ரிலீஸ் பண்ணி இதுவும் ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஐபிஓ இருந்துச்சு. 100% ரைஸ் ஆச்சு. அவங்களோட மதிப்பு, அவங்க ஷேரோட மதிப்பு பிரைமரி மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகும்போது 100% ரைஸ் ஆச்சு.
பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட் இதெல்லாம் என்ன அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்றேன். இந்த வீடியோ கம்ப்ளீட்டா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட் ஐபிஓ பத்தி ஒரு நல்ல இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஜிஸ்ட் வந்து கிடைச்சிடும். இப்போ அடுத்தது அப்கமிங்ல வந்து எல்ஐசி அப்படிங்கிற ஒரு கம்பெனி, இது தெரியும், ஒரு பெரிய பப்ளிக் செக்டர் கம்பெனி எல்ஐசி அப்படிங்கிறது. இது ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா இதை வந்து சர்பாஸ் பண்ணி தான் லார்ஜஸ்ட் இந்தியாவிலே இருந்துச்சு. இது ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா இது லார்ஜஸ்ட் ஆயிரும், இந்தியாவிலே வந்து இது லார்ஜஸ்ட் ஆயிரும். கிட்டத்தட்ட 65,000 crores வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 18,000 crores ஐபிஓட மதிப்பு, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கோட மதிப்பு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஐபிஓ பற்றி பார்த்தாச்சு. ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா? யார் வேணாலும் அதில் வந்து ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனி இப்போ ஏங்கிற ஒரு கம்பெனி இருக்குன்னு வைங்க. இந்த கம்பெனி வந்து 100 crores வேணும்னு வச்சுக்கோங்க. 100 crores இந்த கம்பெனிக்கு வந்து இப்போ வந்து தேவைப்படுது. இவங்க நான் சொன்ன மாதிரி லோன் வாங்கலாம், சேவிங்ஸ் வாங்கலாம், சேவிங்ஸ்ல இருக்கிறத பண்ணலாம், இல்லை ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணலாம். ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்றதுக்கான அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த 100 crore ஷேர் மார்க்கெட்ல போடணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 100 crore 100 ஷேரா பிரிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஒரு ஷேர் வந்து 1 கோடி. ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். 1 கோடியெல்லாம் ஒரு ஷேர் இருக்காது. மேக்ஸிமம் ஒரு ஷேர் வந்து 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் இருக்கும். மினிமம் பாத்தீங்க அப்படின்னா ₹1 ₹2 கூட இருக்கும் ஒரு ஷேர். அதனால ஒரு ஷேரை வந்து 1 கோடின்னு பிரிச்சுட்டா அந்த மாதிரி ஒரு ஷேரையும் பிரிச்சிட்டாங்க அப்படின்னா மொத்தமா 100 ஷேரை வந்து பிரிச்சிட்டாங்க. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஷேர் மார்க்கெட்ல விட்டுருவாங்க. ஓகேவா? நான் ஐபிஓலாம் அதுக்கப்புறம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஷேர் மார்க்கெட் பத்தி டீட்டெயிலாக புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு கம்பெனி, அது 100 கோடி ஃபண்டு தேவைப்படுது, அது 100 ஷேரா பிரிச்சிடறாங்க. 100 ஷேரும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்ல விட்டுறாங்க. நம்ம வாங்கணும் இல்லையா? டைரக்டா அந்த கம்பெனிட்ட போய் வாங்குறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட். இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன ஆகும் அப்படின்னா 100 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? 100 பேர் இருப்பாங்க, இல்ல 50 பேரே 2 ஷேர் கூட வாங்கலாம். நம்மளுக்கு எவ்வளவு ஷேர் வேணுமோ அந்த ஷேர் எல்லாம் வாங்கிப்போம். ஓகேங்களா? மொத்தமா இந்த 100 பேர் என்ன பண்ணுவாங்க, 100 கோடியும் 100 ஷேரும் வாங்கிடுவாங்க. இதுதான். இப்போ இவங்களுக்கு காசு போயிடுச்சு கம்பெனிக்கு. இவங்க அதை வச்சு கம்பெனியை நல்லா டெவலப் பண்ணிப்பாங்க. ஸோ கம்பெனி ப்ராஃபிட் அதிகமாக இவங்களோட மதிப்பு என்ன ஆகும்? 100 கோடிங்கிற ஷேர் மதிப்பு என்ன ஆகும் அப்படின்னா 150 கோடி ஆயிரும். அப்போ என்ன ஆகும்? எல்லா ஷேரோட வேல்யூ 1.5 crore ஆயிரும். அப்போ இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவலா பாத்தீங்க அப்படின்னா 50 lakhs லாபம். ஸோ இதுதான் வந்து ஷேர் மார்க்கெட்டோட கான்செப்ட். இதுவே லாஸ் ஆச்சு அப்படின்னா அப்படியே ரைஸ் வர்ஸாக வரும். இன்வெஸ்ட் பண்ண எல்லாத்துக்கும் மேபி 50 லட்சம் லாஸும் ஆகலாம், 1 லட்சம் லாஸ் ஆகலாம், 2 லட்சம் லாஸ் ஆகலாம். இதுதான் வந்து ஷேர் மார்க்கெட்டோட கான்செப்ட். இது ரீசெண்டாக இஷ்யூ பண்ணுது. ஸோ ஐபிஓ பற்றி டீட்டெயிலாக சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ஐபிஓ நான் சொன்னேன் இல்லையா? இதே மாதிரி ஏங்கிற கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷேர் மார்க்கெட்ல அவங்களோட எல்லாத்தையுமே அவங்களோட கம்பெனி அந்த 100 கோடி வேணும் அப்படிங்கிறத வந்து ஷேர் மார்க்கெட்ல ரைஸ் பண்ணுவாங்க. யாரெல்லாம் அந்த காசு கொடுப்பா? நம்ம இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா நம்ம மக்கள் இல்லையா? தனி மக்கள், நம்ம பிரைவேட்டா இருக்கவங்க, அதான் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ். ஈவன் இதை வந்து கவர்மெண்ட் கூட வாங்கலாம். சரிங்களா? கவர்மெண்ட் சார்பா கவர்மெண்ட்டும் சில ஸ்டேக்ஸை வந்து சில கம்பெனிஸ்லாம் வாங்கும். இன்னொன்று சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் வாங்குவாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னா இண்டிவிஜுவல் கிடையாது. ஓகேங்களா? இன்ஸ்டிடியூஷனாவே மொத்த கம்பெனியே, ஒரு கம்பெனியே இன்னொரு கம்பெனில வந்து ஸ்டேக் வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஷேர்ஸை வந்து வாங்குவாங்க. ஆனால் இந்த ஷேர் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்கு. ஓகேங்களா? இந்த ஷேர் மார்க்கெட்ல வந்து 2 இருக்கு. ஷேர் மார்க்கெட் அப்படின்னு ஓபன் பண்ணீங்கன்னா மொத்தம் 2 வரும். ஒன்று என்ன அப்படின்னா பிரைமரி மார்க்கெட்டு, இன்னொன்று வந்து செகண்டரி மார்க்கெட். ஸோ இது ரெண்டும் முக்கியம். இதுதான் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஏன் அப்படின்னா ஐபிஓ ரிலேட்டடா இந்த பிரைமரி மார்க்கெட்னா என்ன, செகண்டரி மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ பிரைமரி மார்க்கெட், இந்த ஐபிஓ அப்படிங்கிறது இது பேர்லயே இருக்கு, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். சரிங்களா? ஆரம்பத்துல ஒரு கம்பெனி வந்து ஏதாச்சும் ஷேர் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா ஐபிஓங்கிற பிளாட்ஃபார்ம் மூலியமா தான் பண்ண முடியும். ஸோ ஐபிஓ அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் செபி இருக்காங்க இல்லையா? செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாட்ட வந்து பர்மிஷன் வாங்கணும். ஸோ இவங்க பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ 100 கோடி அப்படிங்கிறத ஓகே ஒரு 100 ஷேரா பிரிச்சுக்கலாம், ஒரு ஷேரும் 1 கோடி அப்படிங்கிறத டைரக்டா எங்க விடுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரைமரி மார்க்கெட்ல வரும். ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்ல பிரைமரி மார்க்கெட்ல தான் லிஸ்ட் பண்ணுவாங்க. இந்த பிரைமரி மார்க்கெட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுப்பாங்க. ஓகேவா? இப்போ 100 ஷேர்ஸ் இருக்கு, 100 ஷேர்ஸ் வந்து பிரைமரி மார்க்கெட்ல இருக்கு. இதை வந்து 100 ஷேர்ஸ் வாங்கினோடனே பிரைமரி மார்க்கெட்டுக்கு வந்தவொடனே 100 கோடி கம்பெனிக்கு போயிடும். கம்பெனி நல்லா இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் ஆகுது. ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல செகண்டரி மார்க்கெட்னு ஒன்று இருக்கு. சரிங்களா? இரண்டாம் நிலை பங்குச்சந்தை அப்படின்னு ஒன்று இருக்கு. செகண்டரி மார்க்கெட் என்ன அப்படின்னா இந்த 100 ஷேர்ஸ் இருக்கு இல்லையா? இந்த 100 ஷேருமே இதுல ட்ரேட் பண்ணுவாங்க. அதான் வந்து செகண்டரி மார்க்கெட். சரிங்களா? இப்ப 100 ஷேர் இருக்கு, இன்வெஸ்டர்ஸ் இருக்கு, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஷேரை வித்துருவாங்க. வித்தா வேற யாராச்சும் ஒருத்தங்க வாங்கிக்கலாம்.
சரிங்களா? செகண்டரியா எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த பிரைமரி மார்க்கெட் அப்படிங்கிறது ஐபிஓல மட்டும்தான் வாங்க முடியும். எப்போ ரிலீஸ் பண்றாங்கன்னு பார்க்கணும், எப்போ டைம் முடியுதுன்னு பார்க்கணும், அதுக்காக பிட்டிங் பண்ணணும். பிட்டிங் அப்படின்னா சும்மா எல்லாத்துக்கும் கொடுத்துட மாட்டாங்க, லாட்ரி பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் பிரைமரி மார்க்கெட். ஆனா இப்போ நீங்க டைரக்டா போய் ட்ரேட் பண்ணலாம். செகண்டரி மார்க்கெட்ல போனீங்க அப்படின்னா டைரக்டா ஆல்ரெடி விட்ட கம்பெனிஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கம்பெனிஸோட ஷேர்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் எதுல இருப்பாங்க அப்படின்னா வந்து ஐபிஓ வந்து பிரைமரி மார்க்கெட்ல இருக்கும். வாங்கின பின்னாடி அது செகண்டரி மார்க்கெட்டுக்கு வந்துடும். செகண்டரி மார்க்கெட்டுக்கு வந்த பின்னாடி நீங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து டெய்லி வாங்கி விற்கிறவங்க எல்லாம் இருக்காங்களே, அவங்களாம் இந்த செகண்டரி மார்க்கெட் பீப்புள் தான். அது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்ட்ராடேன்னு சொல்லுவாங்க. இன்ட்ராடே அதாவது டெய்லியும் காலையில ஷேர் வாங்கி ஈவினிங் வித்துருவாங்க, இன்ட்ராடே. இல்லாட்டி இந்த இது இருக்கு இல்லையா, ஷார்ட் டேர்ம் ஹோல்டர்ஸ். இதுலயும் ஷார்ட் டேர்ம் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஷார்ட் டேர்ம் ஹோல்டர்ஸ் அதாவது 1 வீக்கு 2 வீக்ஸு இந்த மாதிரிலாம் வச்சுட்டு ரைஸ் ஆகும்போது விற்பாங்க. ஸோ அவங்க 1 வீக் 2 வீக்ல அவங்களுக்கு ஒரு 1000மோ 2000மோ இல்லை 10,000மோ 20,000மோ அவங்களோட கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க லாபம் பார்த்துப்பாங்க. இதெல்லாம் எங்க நடக்கும் அப்படின்னா செகண்டரி மார்க்கெட்ல நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐபிஓ எங்க வரும் அப்படின்னா பிரைமரி மார்க்கெட்டுக்கு வரும். பிரைமரி மார்க்கெட்ல வாங்கின பின்னாடி செகண்டரி மார்க்கெட்டுக்கு போகும். இதுதான் பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட், ஐபிஓ பொறுத்த வரைக்கும். ஸோ ஐபிஓ இஸ் த ப்ராசஸ் when a company sells its shares for the very first time. அதாவது தடவை, சரிங்களா, ஃபர்ஸ்ட் அது வந்து செல் பண்ணுது அப்படின்னா அதுதான் வந்து ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அதுக்கப்புறம் அது கொடுத்துச்சு அப்படின்னா அதுக்கு வேறு வேறு பெயர்கள் இருக்கும், சரிங்களா. அதை வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் சொல்ல மாட்டாங்க, சரிங்களா. ஸோ ஐபிஓ ப்ராசஸ் மூலிமா வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிரைவேட் கம்பெனி பப்ளிக் கம்பெனியா மாறும் அப்படிங்கிறாங்க. இதுல என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் கம்பெனியா மாறாது. நிறைய பேர் பப்ளிக் அப்படின்னோடனே கவர்மெண்ட் கம்பெனி நினைச்சுப்பீங்க. ஸோ கவர்மெண்ட் கம்பெனியா மாறாது. பப்ளிக் இல்ல, மக்களோட ஷேர்ஸ் எல்லாம் இருக்கனால அதுக்கப்புறம் அந்த பிரைவேட் கம்பெனி அப்படிங்கிறது பப்ளிக் கம்பெனியா மாறிடும். அதுல மக்களோட ஷேர்ஸ் வந்து 50%க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அதுல வந்து டிசைடிங் ஃபேக்டர்ஸ் வந்து பப்ளிக் கிட்ட அவங்க கேட்டுட்டு தான் டிசைட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ அசோக் லேண்ட்லாம் பாத்தீங்க அப்படின்னா அது அவங்களோட ஷேர் பார்த்தீங்கன்னா 50%க்கு மேல வந்து பப்ளிக் பாடி எடுத்துட்டு இருக்கு. அதாவது அவங்களோட மெயினான போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்களோட இன்வெஸ்டர்ஸ் இல்லாம 50% மக்களாக இருக்காங்க. ஸோ அதனால ஒவ்வொரு ஷேர் ஹோல்டர்ஸ்ட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஓட்டிங் லிங்க் அனுப்புவாங்க. ஓட்டிங் லிங்க் நீங்க அதுல ஷேர் வச்சிருந்தீங்க, ஈவன் ஒரு ஷேர் வச்சிருந்தீங்கன்னா கூட உங்களோட நீங்க உங்களோட ஓட்டை வந்து அதுல தெரிவிக்கலாம். உங்க ஷேருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஓட்டுக்கு வந்து மதிப்பு இருக்கு அந்த டிசைடிங் அத்தாரிட்டியில. ஸோ அதெல்லாம் தான். ஸ்டாக் மார்க்கெட்ல 2 டைப் இருக்கு, முதல் நிலை பங்குச்சந்தை, இரண்டாம் நிலை பங்குச்சந்தை. முதல் நிலை பங்குச்சந்தைக்கு தான் முதல்ல வரும் ஐபிஓ. அதுக்கப்புறம் அது இரண்டாம் நிலை பங்குச்சந்தைக்கு மாறும். ஸோ இதுதான் ஐபிஓ பொறுத்த வரைக்கும் ஒரு பிரீஃபான ஒரு விஷயம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பேசிக் ரீசன் எதுக்கெல்லாம் ஐபிஓக்கு போறாங்க. போறதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஐபிஓக்கு எதுக்கெல்லாம் போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து காசுக்காக, டெப்ட், நிறைய பைசா கிடைக்கும். இன்னொன்று எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், அவங்க கம்பெனியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நிறைய காசு இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட், நியூ ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் இது பண்ணலாம். ஏன் அப்படின்னா இப்போ ரிஸ்க் பார்த்தீங்கன்னா கம்மியாயிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து அவன் காசே இருக்கும், கம்பெனிக்காரனோட காசே இருக்கும். அப்படின்னா ஏவோட ஓனர் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ரிஸ்க் ஃபுல்லாமே எடுத்துக்கணும். இதே ஒரு ஐபிஓ கூட விட்டுட்டாரு அப்படின்னா இப்போ இதுல யார் இருக்காங்க, 100 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த ஷேர் வாங்கினவங்க 100 பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ ரிஸ்க் வந்து இப்போ ஓனருக்கு மட்டும் இல்லை, 100 பேத்துக்கும் ரிஸ்க் இருக்கனால இந்த நியூ ப்ராடக்ட் சர்வீசஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய என்கரேஜ்மெண்ட் இருக்கும். நிறைய மக்கள் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து இனோவேட்டிவாக யூஸ் பண்ணுவாங்க, நிறைய ரிஸ்கான ஃபேக்டர்ஸ் எடுப்பாங்க. இதனால கம்பெனி நல்லா க்ரோ ஆகும். சரி, ஹவு டு சப்ஸ்கிரைப். இப்போ இது ரொம்ப முக்கியம் இல்லையா. நம்ம ஐபிஓ பார்த்துட்டோம், என்ன ஐபிஓன்லாம் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் பிரைமரி மார்க்கெட் வரும், செகண்டரி மார்க்கெட் வரும். ஓகே ஓகே, ஹவு டு சப்ஸ்கிரைப். இப்போ நீங்க இண்டிவிஜுவலா இருக்கீங்க, ஓகேவா, இண்டிவிஜுவலா இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களால பேடிஎம்ல இருக்க ஒரு ஷேரை வாங்க முடியுமா, இல்லை இப்போ ரிலீஸ் ஆக போற எல்ஐசி, இப்போ ஃபர்தரா ரிலீஸ் ஆக போகுது இல்லையா எல்ஐசியில் வந்து நீங்க வந்து ஒரு ஷேர் ஹோல்டர் ஆக முடியுமா. ஷேர் ஹோல்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்க ஒரு ஸ்டேக் ஆஃப் ஓனர், அதுல வந்து ஓனர், நீங்க ஒரு ஷேர் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க அதுல ஒரு பங்கு முதலாளி, எல்ஐசியோட ஓனர் ஆயிடுவீங்க. அந்த ஷேர் உங்கள்கிட்டே தான் இருக்கும், நீங்க விற்கிற வரைக்கும் அது நீங்களே வச்சிருக்கலாம். அதோட வேல்யூ நல்லா இம்ப்ரூவ் ஆச்சுன்னா நீங்க வித்து அதுல இருந்து பணம் சம்பாதிக்கலாம். இல்லாட்டி அது நீங்களே வச்சிருந்தீங்க அப்படின்னா எல்ஐசியில நீங்க ஒரு ஓனர். ஸோ உங்களால வாங்க முடியுமா அப்படின்னா தாராளமாக வாங்க முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும். எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பேசிக் அக்கௌண்ட் இருக்கணும், பேசிக் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் பேசிக் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். இல்லாட்டி நீங்க பேசிக் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் டிமேட் அக்கௌண்ட்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், டிமெட்டீரியலைஸ்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட் தான் எதுக்கு அப்படின்னா வந்து ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் கூட நீங்க எந்த விதமான டிரான்சாக்ஷன் பண்ணணும்னாலும் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் தேவை, அதுதான் டிமேட் அக்கௌண்ட். ஆனா சாதாரண பரிவர்த்தனை எல்லாம் நீங்க பேசிக் உங்க பேங்க் அக்கௌண்ட், எஸ்பிஐ பேங்க் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டோ இல்லாட்டி பிசினஸ் அக்கௌண்ட்டோ இல்லாட்டி நீங்க ஏதாவது ஒரு பேங்க், யூனியன் பேங்க், நீங்க எந்த பேங்க்ல வச்சிருக்கீங்களோ அது பேசிக் பேங்க் அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட்டும் வேணும். அது போக டிமேட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல அதுக்காக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இந்த அக்கௌண்ட் யார் ரெகுலேட் பண்ணுவா அப்படின்னா செபி ரெகுலேட் பண்ணுவாங்க.
செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இந்த பேசிக் பேங்க் அக்கௌண்ட் யார் ரெகுலேட் பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சரிங்களா, இது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்லாம் சிம்பிளான ப்ரொசீஜர் தான். அதுக்கான ஃபார்ம்ஸ் இருக்கும், இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும், உங்களோட பேன் கார்டு, உங்களோட 6 மந்த் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, இந்த மாதிரி பேசிக்கான இருக்கிற விஷயம் எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது அந்த கேஒய்சி, நோ யுவர் கஸ்டமர் செட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். ஸோ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பின்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு வெப்சைட்டு ஓப்பன் பண்ணலாம், இல்லை எந்தெந்த கம்பெனிஸ் இஷ்யூ பண்ணுறாங்களோ அந்தந்த கம்பெனிஸோட ஐபிஓஸ் ஓப்பன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேடிஎம் வந்து ஐபிஓ இஷ்யூ பண்ணுறாங்க அப்படிங்கிறது பேப்பர்லலாம் வருது கரெக்டாக. இப்போ வந்து ஒரு டேட்டில் இஷ்யூ பண்ணுவாங்க, அந்த டேட்லேருந்து கிட்டத்தட்ட 3 days டைம் கொடுப்பாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3 daysக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பேடிஎம்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். அந்த சப்ஸ்கிரைப் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஷேராக ஃபர்ஸ்ட் ஐபிஓவில் இருக்காது, செகண்டரி மார்க்கெட்லாம் தனித்தனி ஷேராக இருக்கும். சரிங்களா, பிரைமரி மார்க்கெட்டில் வந்து ஒரு லாட்டு தான் இருக்கும், ஒரு லாட் இருக்கும். ஒரு லாட் அப்படிங்கிறது வந்து ஒரு குரூப் ஆஃப் ஷேர்ஸ் சேர்ந்ததான் ஒரு லாட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம பேடிஎம் லாட் எடுத்துப்போம். பேடிஎம் வந்து ஒரு லாட் அப்படிங்கிறது 6 ஷேர் கொண்டது தான் ஒரு லாட். ஒரு ஷேரோட வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 2000 அப்ராக்சிமேட்லி. அப்போ 6 ஷேரோட வேல்யூ வந்து 12,000. இப்போ நீங்கள் வந்து பேடிஎம்ல வந்து ஒரு லாட்டாக தான் வாங்க முடியும். ஒன்றா ஒரு லாட் வாங்கலாம், இல்லை 2 லாட் வாங்கலாம். இப்போ நீங்கள் 2 லாட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் 24,000 இருக்கணும். எந்த அக்கௌண்ட்டில் இருக்கணும்? பேசிக் அக்கௌண்ட்டில் இருக்கணும். ஓகேவா, பேசிக் அக்கௌண்ட்டில் 24,000 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கான பிட்டிங் பண்ணலாம். பிட்டிங் அப்படின்னா அது நீங்கள் கேட்கலாம், 2 லாட் வந்து கேட்கலாம். அப்போ லாக் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் பேசிக் பேங்க் அக்கௌண்ட்டில் இந்த 24,000 என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரீஸ் ஆயிரும். அந்த காசு வந்து அங்கேயே தான் இருக்கும், ஆனால் உங்களால் எடுக்க முடியாது. ஓகேவா, இந்த 3 daysக்குள்ளே நீங்கள் இதை பண்ணணும். அப்புறம் 4th day 5th day 6th day என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து லாட்ரி பேஸ் பண்ணி, ஒருவேளை வந்து 100 ஷேர் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆனால் கேட்டது 1000 பேர் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த ஷேர் எப்படி அலாட் பண்ணுவாங்க? லாட்ரி பேஸ் பண்ணி அலாட் பண்ணுவாங்க, குழுக்கள் முறையில் அலாட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா வந்து அதில் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கும் கொடுக்குறதுல எல்லாத்துக்கும் ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி வரணும். அதே மாதிரி 100 பேர் இருக்காங்க, ஆனால் 1000 அதாவது 100 ஷேர் தான் இருக்குது, 1000 பேர் கேட்டிருக்காங்க அப்படின்னா 100 பேருக்கு தான் கிடைக்கும். இப்போ லாட்ரி பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஷேர்ஸை வந்து உங்களுக்கு ஒரு வேலை அலாட் ஆச்சு அப்படின்னா இந்த ஷேர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஷேர் அலாட் ஆனோடனே எங்கே வரும் அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட்டில் 6 ஷேர் உங்கள்கிட்ட பேடிஎம்ல இருக்குது அப்படிங்கிறது டிமேட் அக்கௌண்ட்டில் வந்துடும். அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அந்த காசு எடுத்துருவாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஷேர் அலாட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட்டில் ஷேரும் வராது, இந்த காசும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து இப்படி தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். இப்போ வரப்போகிற எல்ஐசியை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதுதான் ஃபார்மேட். இப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். ஸோ அடுத்ததான் வந்து நம்ம வந்து இந்த ஐபிஓ கிரே மார்க்கெட் அப்படிங்கிற விஷயம் இல்லையா, ஐபிஓ கிரே மார்க்கெட் அப்படிங்கிற விஷயம் வந்து ரீசெண்டாக வந்து இது ரொம்ப முக்கியம். பேடிஎம்மை பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஓ கிரே மார்க்கெட் முக்கியம். இவ்வளோ நாள் வந்து இந்த கிரே மார்க்கெட் பற்றி அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், அதாவது அவ்வளோ பெரிய நியூஸில் வரல. ஜஸ்ட் ஐபிஓ கிரே மார்க்கெட் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி இது வந்து ஒரு இல்லீகல் மார்க்கெட், அன்அஃபிஷியல் மார்க்கெட். இல்லீகல்னு சொல்ல முடியாது, அன்அஃபிஷியல் மார்க்கெட். இதை வந்து யாரும் ரெகுலேட் பண்ணலை. என்ன அப்படின்னா ஐபிஓவில் ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா ஷேரு, அது ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எப்படி பர்ஃபார்ம் ஆகுதுன்னு நீங்கள் செக் பண்ணணும் இல்லையா. செக் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு கிரே மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க, ஒரு கன்ஃபைன்டு மார்க்கெட். சரிங்களா, இது வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு பார்டர் தெரியும், இதில் பார்த்தீங்கன்னா பார்டர் தெரியாது. இது வந்து ஓப்பனாக விடுறது, இது வந்து ஒரு செக்கிங்காக, அது முன்னாடி விடுறதுக்கு முன்னாடி ஒரு செக் பண்ணுறது தான் வந்து அந்த மார்க்கெட் தான் வந்து கிரே மார்க்கெட். அதான் வந்து ஐபிஓ கிரே மார்க்கெட். ஸோ ஐபிஓ கிரே மார்க்கெட்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட்ஸ் அன் அன்அஃபிஷியல் மார்க்கெட். அன்அஃபிஷியல் மார்க்கெட் ஐபிஓ ஷேர்ஸ் முன்னாடியே அவைலபிளாக ஸ்டாக் மார்க்கெட்டில் விடுறதுக்கு முன்னாடி எப்படி பர்ஃபார்ம் ஆகுறதுன்னு பார்க்கறது தான் வந்து ஐபிஓ கிரே மார்க்கெட். இந்த ஐபிஓ கிரே மார்க்கெட்டில் வந்து இது வந்து ஒரு பேரலல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆல்ரெடி இருக்க ஒரு ஸ்டாக் மார்க்கெட், இது வந்து ஒரு பேரலாக இருக்கக்கூடிய ஒரு பேரலல் மார்க்கெட். இது லீகலா எப்படி கவர்ன் பண்றாங்க அப்படின்னா ஆக்சுவலா இது இல்லீகல்னு சொல்ல முடியாது, ஆனா அன்அஃபிஷியல். யாருமே ரெகுலேட் பண்ணல, செபி யாருமே ரெகுலேட் பண்ணல. ஸோ இதுல இருக்க டிரான்சாக்ஷன் எல்லாம் கேஷ் டு கேஷ் டிரான்சாக்ஷன் தான் நடக்கும். ஸோ இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா வந்து நம்ம ஐபிஓ இப்போ பேடிஎம் இருக்கு பார்த்தீங்களா, பேடிஎம் வந்து கிரே மார்க்கெட்ல நல்லா பர்ஃபார்ம் ஆச்சு. ஸோ நல்லா பர்ஃபார்ம் ஆனதுனால நிறைய பேர் இதில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ரியலான ஐபிஓ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா அந்த 18,000ல கிட்டத்தட்ட 6,000 crore வந்து அவங்களுக்கு லாஸ் ஆச்சு. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு கிராஷ் ஆச்சு.
அதனால தான் வந்து கிரே மார்க்கெட் வந்து நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. இப்போ கிரே மார்க்கெட் அலோவ் பண்ணலாமா வேணாமா அந்த மாதிரி நியூஸஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ ஐபிஓ கிரே மார்க்கெட்னா என்ன தெரிஞ்சுச்சுங்களா? அதாவது ஐபிஓ ரியலா விடுறதுக்கு முன்னாடி ஒரு மார்க்கெட் தான் வந்து ஐபிஓ கிரே மார்க்கெட். அது வந்து ஒரு அன்அஃபிஷியல் மார்க்கெட். இந்த கொஸ்டாக் ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒருவேளை எக்ஸாம்க்குலாம் படிக்கிறீங்க, இல்லை நீங்களே ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஷேர் மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த கோஸ்டாக் ரேட் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, கோஸ்டாக் ரேட் அப்படிங்கிறது வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா கிரே மார்க்கெட். இந்த கிரே மார்க்கெட்ல ஒரு ஷேர் வந்து ஒரு விலைக்கு வந்து ட்ரேட் ஆகும் இல்லையா, ருபீஸ்க்கு ட்ரேட் ஆகும் இல்லையா, அதுதான் வந்து கோஸ்டாக் ரேட். அவ்வளவுதான். அந்த கிரே மார்க்கெட் ஐபிஓ ரியல் மார்க்கெட்டுக்கு வரக்கு முன்னாடி ட்ரேட் ஆகிறது தான் வந்து கோஸ்டாக் மார்க்கெட். ஸோ இன்வெஸ்டர்ஸ் எதுக்காக ட்ரேட் பண்றாங்க அப்படிங்கறது வந்து நான் இப்பவே சொல்லியிருந்தேன். வந்து நம்ம ரியலா பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அது ஒழுங்கா பர்ஃபார்ம் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் செக் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் கிரே மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ கிரே மார்க்கெட்ல பேடிஎம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு, ஆனா ரியல் மார்க்கெட்ல பேடிஎம் வந்து ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இவ்வளவுதான். இப்போ பேடிஎம் பத்தின விஷயங்களும், ஸ்டாக் மார்க்கெட் பத்தின விஷயங்களும், கிரே மார்க்கெட் பத்தின விஷயங்களும் இப்போ ரீசெண்டா நியூஸ்ல வந்துட்டு இருந்தது. உங்களுக்கு ஓவராலா வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ல வந்து கேட்கலாம். ஸோ நம்ம இது கூடயே வந்து இன்னொரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் பார்த்துருவோம். ஒரு சர்வே ரிப்போர்ட் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படிங்கிற ரிப்போர்ட். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஷார்ட் ஆன் என்எஃப்ஹெச்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 5 அப்படின்னு போட்டிருக்கனால இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் இது வந்து 5th ரிப்போர்ட். ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி எவ்வளோ ரிப்போர்ட் வந்திருக்கும்? ஒரு 4 ரிப்போர்ட் வந்திருக்கும். 1 2 3 4 ரிப்போர்ட் வந்திருக்கும். இந்த ரிப்போர்ட்ல என்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, இந்த ரிப்போர்ட் எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம். இந்த ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்றாங்க, எவ்வளோ ரிப்போர்ட்டும் யார் ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படிங்கும்போது யார் ரிலீஸ் பண்ணிருக்கா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அவங்க வந்து இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 5th ரிப்போர்ட் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் ரிப்போர்ட் வந்துச்சு அப்படிங்கிறது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் கேப்ல இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்ல என்ன மாதிரி கீ பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். முதலாவதா ஃபர்ஸ்ட் இந்த ரிப்போர்ட் எப்போ வந்துச்சு அப்படின்னா 92 93, அதாவது எல்பிஜி அப்படிங்கிற லிபரலைசேஷன், தாராளமயமாக்குதல், இந்த மாதிரி எக்கனாமிக் பாலிசிஸ் வந்துச்சு இல்லையா, பொருளாதாரம் தாராளமயமாக்குதல் அப்படிங்கிற எல்பிஜி அப்படிங்கிற ரிஃபார்ம் வந்துச்சு இல்லையா, அந்த டைம்ல தான் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ரிப்போர்ட் 5 வருஷம் கழிச்சு, மூணாவது ரிப்போர்ட் ஒரு 5 வருஷம் கழிச்சு, நாலாவது ரிப்போர்ட் வரும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் கேப் இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வீஸ் எல்லா ரிப்போர்ட்டுமே ஒரு 5 வருஷம் கேப்ல தான் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சு சொல்ல முடியாது. இங்க ஏதோ ஒரு இஷ்யூனால வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் வந்து 4th ரிப்போர்ட் வந்துச்சு. 5th ரிப்போர்ட் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் கேப்லேயே 5th ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. ஸோ இந்த ரிப்போர்ட்ல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற கீ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம அடுத்தடுத்து ஸ்லைட்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இப்போ இது வந்து ஒரு சர்வே, ஒன் ஆஃப் த சர்வே, சரிங்களா? நம்ம மெயினாக சர்வேக்கு எப்போவுமே வந்து எதை வந்து டிபெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா சென்சஸ் தான் டிபெண்ட் பண்ணுவாங்க. சென்சஸ்ல இருக்கிற டேட்டாஸ் தான் வந்து மெயினாக டிபெண்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? 10 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு சென்சஸ் வந்து எடுப்பாங்க. உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சும் லாஸ்டா 2011 சென்சஸ் எடுத்தாங்க. இனி அடுத்து 2021 சென்சஸ் எடுப்பாங்க. இந்த சென்சஸ் ரிப்போர்ட்டை வந்து 2024 25க்குள்ள ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து கிரைட்டீரியா. ஆனா இந்த சென்சஸ் வரக்கு முன்னாடியே சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த என்எஃப்எஸ்எஸ் ரிப்போர்ட்டே வச்சுக்கோங்க. இந்த ரிப்போர்ட் பாத்தீங்க அப்படின்னா சென்சஸ்ல இருக்க அதே விஷயத்த தான் சொல்ல போகுது. அங்க சென்சஸ்ல அவங்க சென்சஸ் எடுத்த பின்னாடி நமக்கு சொல்லிடுவாங்க செக்ஸ் ரேஷியோ எவ்வளவு இருக்கு இந்தியால அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. ஆனா இந்த ரிப்போர்ட்லயும் பாத்தீங்க அப்படின்னா செக்ஸ் ரேஷியோ பத்தி சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ரெண்டுக்கும் என்ன முக்கியமான வித்தியாசம், இது ரெண்டுல நம்ம ஏன் இந்த சென்சஸ் ரிப்போர்ட்டையே மெயினா ஆத்தென்டிகேட்டடா எடுத்துக்கிறோம், இந்த நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வீஸ் மாதிரி ரிப்போர்ட்டை வந்து ஜஸ்ட் என்ன அப்படிங்கறது அவ்வளோ ஆத்தென்டிகேட்டடா எடுக்க மாட்டோம். எல்லா கால்குலேஷனுக்கும் அதை யூஸ் பண்ண மாட்டோம். அது ஏன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் தான் என்ன அப்படின்னா சென்சஸ் அப்படிங்கிறது வந்து பேன் இந்தியா. ஸோ ஒரு வீட்டிலையும் கதவு டோர் டோர் வரைக்கும் போயிட்டு அங்க இருக்க டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து மோஸ்ட் ஆத்தென்டிகேட்டட்னு சொல்லலாம், சரிங்களா? மோஸ்ட் ஆத்தென்டிகேட்டட் இவ்வளோ பெரிய பாப்புலேஷனுக்குள்ள ஒரு டோர் ஸ்டெப்ல போய் அந்த ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்றதுனால இந்த ரிப்போர்ட்டுக்கு வந்து எப்பவுமே ஒரு ப்ரைமசி அதிகம், ஒரு இம்பார்ட்டன்ஸ் அதிகம். ஆனா இந்த நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வீஸ் பாத்தீங்க இதுவும் வந்து ஹோல் இந்தியாவுக்கான ரிப்போர்ட் தான். ஆனா பாத்தீங்கன்னா இதோட சாம்பிள் எவ்வளவு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10,000 பேர் தான். ஸோ 10,000 பேர் கிட்ட மட்டும்தான் இந்த ரிப்போர்ட் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதனால இதோட சாம்பிள் வந்து கம்மினால இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸா வச்சுக்கலாமே தவிர இதை வந்து ஸ்டாண்டர்டா வச்சுக்க முடியாது அப்படிங்கிற விஷயம் தான் வந்து இதுல வந்து தெளிவுபடுத்த விரும்புறேன். ஸோ இந்த நாலேஜோட நம்ம நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ரிப்போர்ட் என்னெல்லாம் சொல்லுது அப்படிங்கறத நம்ம பார்த்தலாம். ஸோ மொத விஷயமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம், இதுல 3 பாயிண்ட் நீங்க பார்த்துக்கோங்க. உமன் அவுட் நம்பர் மென். அதாவது இந்தியாவோட ஹிஸ்டரியிலே பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே 1000 மென்னுக்கு
1000 மென்னுக்கு உமனோட இது பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா 995 சம்திங் இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில். அதே மாதிரி இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா 950 சம்திங் இருக்கு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஸோ இது எப்பவுமே பார்த்தீங்கன்னா 1000 மென்னுக்கு உமன் வந்து நம்ம இதில் கம்மியாகவே தான் இருப்பாங்க. நம்ம ஹிஸ்ட்ரி ஃபுல்லாமே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ மொதல் டைம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து விமன் அவுட் நம்பர் மென், அதாவது விமனோட டைம் பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. மேபி இந்த 2021 சென்சஸ் எடுத்த பின்னாடி இது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா எடுத்த வரைக்கும் இது ஏன் அப்படின்னா சாம்பிள் கம்மியா இருக்கனால இது நம்ம ஆத்தென்டிகேட்டர் எடுக்க முடியாது. இருந்தாலும் வரக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. 1000 மென்னுக்கு வந்து அந்த சாம்பிள் படி பார்த்தோம் அப்படின்னா 1020 உமன் இருக்காங்க. ஸோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து உமன் வந்து மென்னை வந்து அவுட் நம்பர் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம். இன்னொன்று வந்து கருவுறுதல் ஹாஸ் டிக்ரீஸ், ஃபெர்டிலிட்டி வந்து கம்மியாயிருக்கு அப்படிங்கிறது. ஃபெர்டிலிட்டி அப்படிங்கன்னா ஒரு பெண் வந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் எவ்வளோ குழந்தைகளை வந்து பெற்றெடுக்கிறாங்க அப்படிங்கிறத ஆவரேஜாக எடுத்தா அதான் வந்து ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிற விஷயம். அடுத்து வந்து இந்தியா இஸ் கெட்டிங் ஓல்டர். இந்தியா வந்து ரொம்ப ஓல்ட் ஆகிட்டே போகுது அப்படிங்கிற விஷயமும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா யூத் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. டெமோகிராஃபிக் டிவைடர்னு சொல்லுவாங்க. யூத் பாப்புலேஷன் இப்போ அதிகமாக இருக்குது. வேர்ல்டுலே எங்கே இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் தான் அதிகமாக இருக்காங்க. ஆனால் இந்தியா வந்து இப்போ ஓல்ட் ஆகிட்டு இருக்கு. இனி ஒரு 40-50 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாலையும் ஜப்பான் மாதிரி சைனா மாதிரி இந்தியாவில் அதிகமான ஓல்டர் பீப்புள் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 இயர்ஸ்க்கு முன்னாடி அங்கே நிறையா யங் பீப்புள் இருந்தாங்க. ஸோ அந்த இந்த டிரான்சிஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த 3 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா விமனோட பாப்புலேஷன் அதிகமாகுது, அதே மாதிரி ஃபெர்டிலிட்டி எல்லாத்துக்கும் டிக்ரீஸ் ஆகுது. விமனோட ஃபெர்டிலிட்டி டிக்ரீஸ் ஆகுது. இந்தியா வந்து ஓல்ட் ஆகிட்டே வருது. இந்த ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது இதெல்லாம் சொல்றாங்க. டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட், மொத்த கருவுறுதல் அப்படிங்கிற அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ஒன்றும் இல்லை. டிஎஃப்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து வேர்ல்டுக்கு சரிங்களா, வேர்ல்டுக்கு வந்து 2.1 அப்படிங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா வேர்ல்டில் இருக்க எல்லா விமனும் 2.1 சைல்டுக்கு பர்த் கொடுத்தாங்க அப்படின்னா, அதாவது 2 சைல்டு 0.1 சரிங்களா, அப்போ 10 பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா ஒரு சைல்டு எக்ஸ்ட்ரா வரும். அதான் அந்த 2.1 சைல்டுக்கு பர்த் கொடுத்தாங்க அப்படின்னா இந்தியா எக்ஸாக்ட் பாப்புலேஷனை அப்படியே 10 வருஷத்துல ரீப்ளேஸ் பண்ணும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு ரீப்ளேஸ் பண்ணும். ஒரு ஜென்ரேஷன் இன்னொரு ஜென்ரேஷன் போகும்போது எக்ஸாக்ட் பாப்புலேஷன் அப்படியே திரும்பி வரும். 100 கோடி இருக்காங்க அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷன்லயும் 100 கோடி வரணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 2.1 பர்த் கொடுக்கணும். ஆனா வேர்ல்டு லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த 2.1 வந்து இப்போ கம்மியாயிட்டே வருது. வேர்ல்டு லெவல்ல 2.1 1.9 இருக்கு. ஆனா நம்ம இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த டிஎஃப்எல் லெவல் வந்து கம்மியா இருக்கு, நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 2.1 2 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 0.1 கம்மியா இருக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து கம்மியாகுது அப்படிங்கிற விஷயம். இந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் யாருக்கெல்லாம் அதிகமா இருக்கும் அப்படின்னா சிம்பிள், எதெல்லாம் வந்து டெவலப் ஆயிருக்குன்னு பாருங்க. ஓகேவா, யூஎஸ்ஏ, யூகே, ஈவன் இப்போ ஜப்பான், சைனாவும் சேர்ந்துருக்கு. ஓகேங்களா, சைனா டெவலப்பிங் கண்ட்ரி தான், டெவலப்டு. இந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெர்டிலிட்டி ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். 1.1லேருந்து 1.7 வரைக்கும் இருக்கும். இந்தியா மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெர்டிலிட்டி ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1.5லேருந்து 2.0 வரைக்கும் ஆவரேஜா. இதே மோஸ்ட் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நைஜீரியா மாதிரி கண்ட்ரிஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெர்டிலிட்டி ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். 4.2 நைஜீரியாவுக்கு. இது வந்து கொஞ்ச நாள்ல வந்து 3rd மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரியா வரக்கும் வாய்ப்பு இருக்கு நைஜீரியா அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து போயிட்டு இருக்கு. அடுத்தது முக்கியமா ரிப்போர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஆல்ரெடி எல்லா ரிப்போர்ட்லயும் வருதுதான். இந்த போஷன் அபியான் ரிலீஸ் பண்ற ரிப்போர்ட்லயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டண்டட் பீப்புள், சில்ட்ரன், வேஸ்டட் சில்ட்ரன், அண்டர் வெயிட் சில்ட்ரன். ஸ்டண்டட்னா ஒன்றும் இல்லை, அவங்க நிறைய அவங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஹைட் இருக்காது, ரொம்ப குட்டையா இருப்பாங்க, அதாவது ஸ்டண்டட். வேஸ்டட் அப்படின்னா ரொம்ப ஒல்லியா ரொம்ப ஹைட்டா இருக்கிறது தான் வேஸ்டட். அண்டர் வெயிட் உங்களுக்கு தெரியும், அவங்களோட வயசுக்கு ஏற்ற வெயிட் இல்லாம கம்மியா இருக்கிறது தான் அண்டர் வெயிட். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த இந்த போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கம்பேர் பண்ணும்போது இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் என்ன இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா ரொம்ப ஸ்லோவர் பேஸ்ல இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஒரு 0.7, 0.1, 1% இந்த மாதிரி அளவில் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்தியாவில் வந்து ஃபுட் செக்யூராக இருந்தாலும் 60% இந்தியன்ஸ்க்கு வந்து பேலன்ஸ்டு டயட் இல்லை, அதாவது நியூட்ரிஷன் டயட் வந்து பேலன்ஸாக இல்லை இப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து 2000 இந்த 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 பேப்பர்ல வந்த ஒரு கிளிப்பிங் தான். முன்னாடி கொடுத்த 2 ரிப்போர்ட்டிங் கம்பேர் பண்ணி இந்த ரிப்போர்ட்டிங் கம்பேர் பண்ணி ஒரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி இந்த கிளிப்பிங்ஸ் வந்து இருக்கு. இதுல எல்லாத்துலயுமே இந்த வருஷம் வந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. போன தடவை 38% பீப்புள் ஸ்டண்டர்டா இருந்தாங்க அப்படின்னா இந்த வருஷம் 35% தான் ஸ்டண்டர்டா இருக்காங்க. ஆனா அதோட மார்ஜின்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. 3%, 2% அந்த மாதிரி மார்ஜின் கம்மியா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் யார் பப்ளிஷ் பண்ணியிருக்கா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் பற்றி இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டாக ஆத்தென்டிகேட்டடாக
தெரியணும் அப்படின்னா இந்த வெப்சைட்ல போயே பாருங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்ல இதுல வந்து 5வது ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்க இன்னும் டீட்டெயில்டா வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ட்ரி ஆப் தமிழ்.